வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி தமிழ் ப்ளாசம் சேனலில் முள்ளங்கி கேரட் சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 2 கப் எடுத்துருக்கிறேன், துருவின முள்ளங்கி 1 கப் எடுத்துருக்கிறேன், வெள்ளை முள்ளங்கி எடுத்துருக்கேன். உங்களுக்கு சிவப்பு முள்ளங்கி தான் கிடச்சிச்சின்னா அதையும் திருவி வச்சுக்கோங்க. 1 கப்புக்கு பதிலாக 2 கப்பு கூட சேர்த்துக்கலாம். கேரட்டும் அப்படி தான் 2 கப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 கப்பு தான் எடுத்துருக்கிறேன். அது துருவி வச்ச கேரட் எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் பவுட்ரு பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப மிளகாய்த்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய்த்தூள். இதில் உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். அப்புறம் கறி மசால் தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சாட் மசால் தூள் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இந்த அளவு மாவு 2 கப்பு எடுத்துக்கலாம். இதில் இன்னொரு கப்பு மாவு எடுத்து இது 2 கப்பு எடுத்துக்கலாம். இப்போ 2 கப்பு மாவுக்கு நமக்கு முள்ளங்கி ஜாஸ்தி வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். முள்ளங்கியில் இருக்கிற தண்ணியெல்லாம் பிழிஞ்சு விடாதீங்க. ஏன்னா நம்ம மாவு பிசைறதுக்கு தண்ணி ஊற்றி தான் பிசைவோம். அதனால் முள்ளங்கி இருக்கிற தண்ணியை நல்லா அதில் பிசைஞ்சு விட்டிங்கன்னா மாவில் பிடிச்சிக்கும் தண்ணி. அப்போ நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பட்டர் தான் ஆட் பண்ணிங்கனாலும் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நான் இதில் சுடுதண்ணி ஆட் பண்ண போகிறேன். இதில் ஃப்ளாக்ஸ் சீட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். சுடுதண்ணி சேர்த்தா நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஏன்னா தண்ணி பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா பிசைஞ்சு விட்றோம். இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இது கறி மசால் தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். காரத்துக்கு நான் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். இப்போ சாட் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சாட் மசாலா இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய தேவையில்லை. இப்போ நம்ம கொத்தமல்லி பவுட்ரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இதில் தண்ணி சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். பட்டர் கூட போட தேவையில்லை. இதில் சுடு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள் மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம சப்பாத்தியாக தேய்ச்சி சப்பாத்தி போட்டுக்கலாம். இதுக்கு நம்ம தயிர் பச்சடி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயே எல்லாம் போட்டனால பாருங்கள். நீங்கள் இதுக்கு கிரேவி எதுவும் தேவையில்லை, தயிர் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் சைட் டிஷ்ஷாக. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள்.